வேணா குமார். குமார் ரொம்ப நாளாச்சு பா இந்த மாதிரி பார்த்து இல்ல. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:53 ஆகுது. எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். கரெக்டாக குன்னூர்லேருந்து கிளம்பிட்டேன், ஊட்டிலேருந்து நேராக பெங்களூர் போயிட்டுருக்கேன். எதுக்கு பெங்களூர் அதெல்லாம் நான் போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 288 அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ். டோட்டலாக ஒரு 300 கணக்கு வச்சுட்டேன் நான். இந்த ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மசனகுடி, முதுமலை, நீங்கள் அந்த பழைய vlogs எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ரூட்டில் தான் போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான டைம் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்பெக்டட் டைம் இப்படி தான் போயிட்டுருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா பெங்களூருக்கு ஒரு மத்தியானம் ஒரு 12-12:30 போயிடலாம். இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டேங்க் பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பிரைட் ஆனதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா இப்போ ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் பிரேக், ஹில் பங்க். ஃபுல் டேங்க் அடித்தாச்சு, இதுக்கு மேலே ஒரு ஃபியூல் பிரேக் தேவையில்லை, பெங்களூர் வரைக்கும் போயிடும். நீ பிரேக் ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த கோப்ரோ பேட்ரி மாற்றுறது அது இதுக்குன்னு தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6:20 ஆகுது. ஸோ இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்கிறேன். எதுக்கு இப்போ பெங்களூர் அப்படின்னா, நான் வந்துட்டு ஹோம் டவுன் வந்துட்டு ஊட்டி, பட் என்னோடய காலேஜ் நான் படிக்கிறதெல்லாம் பெங்களூரில் தான். நைட் ரைட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரைடும் ஏர்லி மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு 4-5 அந்த மாதிரி. ஃபஸ்ட் ரீசன் என்னன்னா நைட் ரைட்ஸ் கொஞ்சம் டேஞ்சர் தான், உங்களே அறியாமல் நீங்கள் தூங்கிடுவீங்க, அதுதான் மெயின் ரீசன். இதே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 கிளம்புனா கூட பரவாயில்ல, சூப்பர் தான். இப்போ நான் எதுக்கு இந்த டைமில் கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அந்த பார்டர் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா முதுமலை பண்டிப்பூர் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நைட்டு வந்துட்டு அந்த ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாரையும் விட மாட்டாங்க. கரெக்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் ரோடு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பைக்கர்ஸ் ஊட்டி வரவங்கெல்லாம் யோசிச்சுக்கோங்க அதை. அப்படி இருந்து நீங்கள் பெங்களூர்லேருந்து ஊட்டி வரணும்னா ஆப்ஷன் 2 தான், சேலம் ரூட்டில் தான் வரணும், ஹைவே. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. நான் கூட பண்ணிட்டு என்னடா இந்த வழி விடுறது இல்லையா யாரையும்ட்டு. சரி, நல்ல வேலை ஒருத்தர் வந்தார், வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு பைக்கெல்லாம் 7 o'clock தான் அலௌடு, நீங்கள் போங்க, பட் யானையெல்லாம் இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னாரு. நான் இப்போ வந்த வரைக்கும் கூட யாருமே வரல, நான் மட்டும்தான் என்ட்ரு ஆகணும். வா, ஃபாரஸ்ட் ஏரியா ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் பத்திரமா தான் போகணும். எப்படி பயந்து ஓடுது பாருங்க. நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ரைடு வரும்போது 2 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு நீங்கள் கொண்டு வர வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பக்கா கண்டிஷனில். ஏன்னா இந்த மைனர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிற வண்டியெல்லாம் தயவுசெஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. பிகாஸ் இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் அந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு டீசென்ட் கண்டிஷனில் இருக்கிற வண்டியாக கொண்டு வாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அது வந்துட்டு எப்போதும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க வண்டியில். இந்த ரோட்டிலலாம் வரும்போது, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரோட்டில் வரும்போதாச்சும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அந்த மசனகுடி நான் க்ராஸ் பண்ணிட்டேன், அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களால் பிரேக் போடவே முடியாது. பிகாஸ் எந்த சைட்லேருந்து ஆனிமல்ஸ் வரும்னு யாருக்கும் தெரியாது. நிறைய இருக்கப்பா, அங்கே மாடும் இருக்குது. லெஃப்ட் சைடில் மாடு, ரைட் சைடில் பைசன். வா, எவ்வளோ பீகாக் பாருங்க, சூப்பர். நிறைய பீகாக்.
முதுமலை வந்துட்டோம். முதுமலை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ரைட். எஸ், 91 கிலோமீட்டர்ஸ் மைசூர். மெதுவாகவே போகிறேன், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. சூப்பர். யானை எவ்வளோ இருக்கு பாருங்க. எதுக்கு இந்த சைடெலாம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. நன்றி, மீண்டும் வருக. தேங்க்யூ, விசிட் அகேன். இதோட தமிழ்நாடு எண்ட். ஷான் டேவிட். Another peacock. Welcome to Karnataka state. அவ்வளோதான், அஃபிஷியலாக கர்நாடகா என்டர் ஆகிட்டோம். இதுதான் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். இப்போ கிராஸ் பண்ணுது. ரெண்டாவது டைம் யானை ஸ்பாட்டிங். அங்கே பாருங்க, மொத்த யானை. அவ்வளோதான், இதோட ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு எண்டு. இதுக்கப்புறம் குண்டல்பேட்ன்ற ஒரு இடம் வரும். அவ்வளோதான், குண்டல்பேட் டவுன் வந்தாச்சு. எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இந்த பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ கரெக்டாக குண்டல்பேட்டுன்ற இடத்த தாண்டிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் 180 எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூருக்கு. மைசூருக்கு இன்னும் 60 எவ்வளோ தான் இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. பிரேக்கு இதுக்கப்புறம் ஒரு மைசூர் தாண்டினதுக்கப்புறம் தான் பிரேக் எடுப்பேன். ஏதாவது ஒரு டீ பிரேக் அந்த மாதிரி. இந்த கன்னியாகுமரி ரைட் சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஐகார்டில் போடுறேன். டே 1லேருந்து வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இது கொஞ்சம் தூரம் போயிட்டு பிளெயின் வைசரை கழட்டிட்டு டிண்டட் வைசர் போடணும். ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நஞ்சங்கோடுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கரெக்டாக என் லொக்கேஷனுக்கு, அதாவது பெங்களூருக்கு 174 கிலோமீட்டர்ஸ். மிஸ்டர் கூகுள் 3.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லுது. 174 கிலோமீட்டர்ஸ். டைம் வந்துட்டு கரெக்டாக ஒரு 8:30 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்எக்ஸ் புள்ளிங்கோ. பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு போகிறதுக்கு எனக்கு கூகுள் மேப்ஸ் தேவையில்லை ப்ரோ. நான் ஓவர்டேக் பண்ணுற வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தாங்க. நான் ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. என்ன ப்ரோ பண்ணுறது இவங்கள? போங்க, ஹெல்மெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன். பார்த்தீங்களா, திரும்பி திரும்பி பார்க்குறானுங்க இவன் வரானா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள், வேணுன்ட்டே ஸ்லோ பண்ணியிருக்காங்க. நான் ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அமுத்தி பிடிச்சிட்டு வருவானுங்க. வேற வந்துருப்பானுங்களே. ரவுண்ட் 3க்கு போகலாம். மறுபடியும் இப்போ இவங்களை ஓவர்டேக் பண்ணுவேன். மறுபடியும் என்ன துரத்தி தான் வருவானுங்க.
நான் பாட்டுக்கு சிவனேன்னு போகிறேன். ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக போனால் மைசூர், நான் வந்துட்டு ரைட் சைடு போகிறேன். மைசூர் சிட்டிக்கு போனால் ஸ்ட்ரைட்டாக போகலாம். நான் வந்துட்டு இதோ இப்படி போகிறேன், சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் போகிறேன். ஆக்சுவலி இந்த ரூட்டு 3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா நான் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ சிட்டி ரூட் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் கம்மி தான் இருந்தாலும் அந்த சிட்டி டிராஃபிக் அதெல்லாம் உங்களுக்கு லேட் ஆக்கிரும். இந்த வழி மைசூருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ரைட்டுன்னு போட்டிருக்கும் பெங்களூர் போர்டு. அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா, பட்டு அட்லீஸ்ட் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வழியில் போகிறேன். மைசூர் வந்துட்டு ஒரு நாள் ரைட் கண்டிப்பாக வருவேன், அப்போ பார்த்துக்கலாம். எங்கேயாச்சும் சைடில் நிப்பாட்டிட்டு டென்ட் அட்வைஸில் மாட்டிக்க வேண்டியது தான். டென்ட் அட்வைசர் போட்டாச்சு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு பின்லாக் போட்டாகணும், ஏன்னா ரொம்ப ஃபாக் ஆகுது. இன்னும் பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா 152 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட். 3 hours ஆகும்து பார்ப்போம். ஒரு டாய் சிட்டி தாண்டி இப்போ நம்ம ராம்நகராக்கு வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஜஸ்ட்டு 60-70 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:40 அந்த மாதிரி ஆகுது. ஸோ எஸ்டிமேட் டைம் 12. நான் நினச்ச மாதிரி 6 hours. ஸோ 12 o'clock நம்ம ரீச் ஆயிரும் லொக்கேஷனுக்கு. இந்த ரைடு வந்துட்டு நான் எப்போவும் மறக்க மாட்டேன், ஒரு ஸ்பெஷல் ரைடாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ ரைட். ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இவ்வளோ தூரம் போயிருக்கேன்னா இந்த வாட்டி தான். போன வாட்டி நான் பெங்களூரில் பைக்கில் போனப்போ கூட என் கூட ஒரு பில்லியன் இருந்தான். திருப்பி வரும்போது கூட எனக்கு ஒரு கம்பெனி இருந்துச்சு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறது. நான் இருக்கிற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு என்ட்ரைட் போகலாம், பட்டு சிட்டியில் என்ட்ரானால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு லெஃப்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெஃப்ட் எடுத்து போனால் நைஸ் ரோட்டில் போய் ஜாயின் ஆயிரும், மும்பை ஹைவே அந்த சைடு. ஆனால் அங்கே டோல் கட்டணும், பைக்கு கூட டோல் கட்டணும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுமான்னு தெரில, அதுதான் வண்டர்லா. கேட்டுப்பீங்க, பெங்களூர் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. ஸோ பெங்களூர் சிட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வரணும் வண்டர்லா போகணும்னா. ஸோ இங்கே சின்னதாக அந்த ஒரு ரங்கராட்னம் தெரியுது. இந்த ரோட்டு வழி போகணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அந்த ரோட் போயிட்டு நேராக நைஸ் ரோட்டில் ஜாயின் ஆயிரும். ஸோ அந்த ரோட்டில் தான் நான் சொன்ன மாதிரி டோல் இருக்குது. அது மாதிரி லெஃப்ட் எடுக்காமல் நான் ஸ்ட்ரைட்டாக போனேன்னா எங்கே போகணும்னா பெங்களூர் சிட்டிக்கு போயிட்டு போகணும். ஸோ அது வந்துட்டு 1 hour காமிக்குது கூகுளில். இந்த வழி போனால் ஒரு 40 minutes அந்த மாதிரி காமிக்குது. $25. ₹25 பைக்குக்கு. இந்த பில்லு கொடுத்துருக்காங்க, அடுத்த டோலில் போய் காமிக்கணுமாமா. இது வந்து ஃபுல் ஸ்ட்ரைட். அடுத்த 500 மீட்டர்ஸில் இன்னொரு டோல் வருது. காசு கட்ட வேணாம், இந்த பில்லை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பில்லு எஸ்
வழி விடுங்க ப்ரோ. இது என்னையா நியாயமாக இருக்கு? நம்ம பில்லை வச்சு ஒரு 2 பேருக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், வந்துட்டேன். என்னோடய லொக்கேஷன் இன்னும் இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். ஸோ இதோட நான் vlog எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.